ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நானும் பாப்பாவும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி பலூன் எல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே டேடி அப்படின்னு போட்டு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். போன இயர் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா வந்து 6 மந்த்ஸோ 7 மந்த்ஸ் தான் இருந்தான். இந்த வருஷம் பர்த்டே கொஞ்சம் தெளிவாகிட்டா. அவளே கேக் கட் பண்ணி அவளே அவங்க அப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்களோட குலதெய்வம் முத்தண்டி அம்மன் கேஜஸில் இருக்குது. ஸோ எல்லோரும் அங்கே போயிருந்தோம். 3வது வெள்ளி ஆடின்றதால பயங்கர விசேஷமாக இருந்துச்சு. பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. கோயில் நாங்கள் எங்கள் வீட்டில் எது நடந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் போவோம். இவங்க தான் எங்களோட குலதெய்வம், இவங்க தான் முத்தண்டி அம்மன். நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னா கேஜஸில் இந்த கோயில் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே என்ன வேணுனாலும் நடக்கும். ஸோ வெளியில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இதில் நிறைய வீடியோஸ் நான் ஒழுங்காக அப்லோட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ராப்பரான ஒரு வீலாக் அப்லோட் பண்ணுறேன். ரிஷா சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.